வணக்கம் அன்புடையவர்களே. இன்று எங்கு பார்த்தாலும் AI செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தகவல்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த வகையிலே AIயை இதற்கும் பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் இன்று அறிமுகப்படுத்துகின்றேன். ஏற்கனவே இதை பற்றி பாண்டித்தியம் பெற்றவர்கள், அனுபவம் பெற்றவர்களுக்கு ஆன பதிவு அல்ல இது. மாறாக புதிதாக இதனை பார்க்கின்றவர்களுக்கு, ஆரம்பிப்பவர்களுக்கான பதிவு. குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமையானது இலங்கையில் மட்டுமன்றி உலக அரங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வகையில் இந்த செய்தியை AIயை கொண்டு எப்படி தேடலாம்? ஏற்கனவே பல்வேறு ஊடகங்கள் மற்றும் யூடியூப்கள் இவற்றின் பலரும் இது பற்றி காணொளிகளை பதிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் சில வேளையிலே அதனை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. நாங்களே அதனை தேடி பார்க்கலாம். அந்த வகையிலே ChatGPT, Gemini, Grok, Claude, DeepSeek இப்படி எந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தாலும் கூட அதனை பயன்படுத்தி இப்படி நீங்கள் தேட முடியும். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முதலிலே கேட்க முடியும், ரணில் விக்ரமசிங்க எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வியை எழுப்ப முடியும். அதற்கு பிறகு இந்த கைதின் பின்னணி என்ன, கொஞ்சம் அரசியலை கூறுங்கள், இந்த கைதின் பின்னால் இருக்கின்ற அரசியலை கூறுங்கள் என்று கூற அதற்கு ஒரு பதில் கிடைக்கும். பிறகு நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்க முடியும், இலங்கையிலே முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்பட்ட வரலாறு இருக்கின்றதா அப்படி என்று நீங்கள் கேள்வினா அதற்கு ஒரு பதில் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த கைது ரணில் விக்ரமசிங்கவை விட இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சரித்த அவர்கள் மீதான ஒரு நடவடிக்கைக்கான முன் ஆயத்தமா அப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்கள், அதற்கும் கிடைக்கும். ஆகவே இப்படி பல்வேறு கேள்விகளை நீங்கள் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே போகலாம். நீங்கள் ஒரு பெய்ட் பிளான் வச்சிருந்தால் தொடர்ச்சியாக பல கேள்விகளை கேட்கலாம். இன்றைய ஃப்ரீ பிளானிலே நீங்கள் ஒரு 10-15 கேள்விகளை கேட்க முடியும். ஆகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றே அதனை செய்து கூடிய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். என்றால் இன்று AI உலகிலே நிறைய தகவல்கள் வரப்போகின்றன, போலி தகவல்கள் வரப்போகின்றன. நீங்களே தேடி நீங்களே முயற்சி செய்தால்தான் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்ற இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நன்றி, வணக்கம்.